Hi friends, இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஸ்டோரேஜ் டிவைஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ வரக்கூடிய டெஸ்க்டாப் ஒரு லேப்டாப்பில் ஸ்டோரேஜ் டிவைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா NVMe SSD இதில் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ இதில் இருக்கிற அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா ஹை பர்ஃபார்மன்ஸ் டூரிங் பூட்டிங்கில் ஆகட்டும் இல்லை அப்ளிகேஷனோட இன்ட்ராக்ட் பண்ணுறப்பையும் ஹை பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும், எந்த விதமான மாற்றமும் இல்லை. அட் தி சேம் டைம் நீங்கள் இந்த கம்ப்யூட்டர் லேப்லாம் போர்டு எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இது வந்து விண்டோஸ் 11 அப்டேட்ஸ் ப்ராக்ரஸ் ஆகிறப்ப சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ரீஸ்டார்ட் கொடுக்குறப்ப இந்த ப்ளூ ஸ்க்ரீன் வந்து அப்பியர் ஆகலாம். ஸோ அந்த டைமில் வந்து லேப் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். மேக்ஸிமம் 40 நம்பர்ஸில் தான் கனெக்ஷன் லேண்டில் இருக்கும். லேப் கண்டக்ட் பண்ணுறப்ப கொஞ்சம் உங்களுக்கு சிரமமாயிரும். ஸோ அதனால் விண்டோஸ்னுடைய அப்டேட்ஸ் வந்து லேப் கண்டக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அப்டேட்ஸ் பண்ணி ஒரு டைம் ரீஸ்டார்ட் பண்ணி பார்த்துக்குங்க. இல்லைன்னா போர்டு எக்ஸாமில் வந்து கண்டக்ட் பண்ணுறப்ப ஏதாவது நீங்கள் ரீஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னா அந்த சிஸ்டம் வந்து ப்ளூ ஸ்க்ரீன் அப்பியர் ஆகிறதுக்கு பூட் ஆகாது. நீங்கள் அந்த டைமில் உங்களுக்கு ரிஸ்க் ஆயிரும். ஸோ லேப் கண்டக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த விண்டோஸ் 11 அப்டேட்ஸ் வந்து பெண்டிங்கில் இருந்தால் அப்டேட் ப்ராக்ரஸ் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க. நார்மல் டெஸ்க்டாப்புக்கு வருதான்னு பார்த்துக்குங்க, இல்லைன்னா உங்களுக்கு ரிஸ்க் ஆயிரும். அட் தி சேம் டைம் இந்த NVMe SSDயில் நீங்கள் பவர் சப்ளை இன்புட் பவர் சப்ளை வந்து ஸ்டெபிலிட்டியாக மெயின்டைன் பண்ணணும். லைட்டாக ஃப்ளக்சுவேஷன் வந்தாலும் சிஸ்டம் வந்து பூட் ஆகாது. அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. தேங்க்யூ.